பண்ணிடலாம். டைம் ஆயிடுச்சு. 1 2 3 12 o'clock ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர். பசங்களா, நியூ இயர் வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க ஏதாவது டெக்கரேட் பண்றதுனா பண்ணுங்க. இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படியே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றதுனால பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளார வந்து எழுப்பி விட்டுட்டீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தூங்கி இருக்கலாம். ஒரே தூக்க கலக்கமாவே இருக்குது. இருந்தாலும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணுமே. என்னங்கம்மா உங்களுக்கு தூக்கம் வருதா? 10 minutes தானம்மா. 12 o'clock ஆன உடனே நம்ம கேக்க கட் பண்ணிடுவோம். அடுத்து நீங்க போய் தாராளமா தூங்கலாம். நான் போய் டேபிள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேமா. சிது வாடா போய் நம்ம லைட் எல்லாம் செட் பண்ணுவோம். மேகா ஸ்ரீமா நீங்களா பலூன் எல்லாம் இருக்கு பாருங்க. பலூன் எல்லாம் ஊதி ரெடியா வைங்க. லைட் செட் பண்றதுக்கான தோ வரேன். நானும் வந்துட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமா டெக்கரேட் பண்ணுவோம். நியூ இயர் வர இன்னும் 10 minutes கூட இல்லனே. பாத்தீங்களா, அதோட கம்மியா தான் இருக்கு. டைம் ரொம்ப ஓடிடுச்சு. கிட்ஸ், நீங்க சீக்கிரமா போய் நம்ம செஞ்ச கேக்க எடுத்துட்டு வாங்க. டைம் ஆயிடுச்சு பாருங்க. இப்பவே ரெடி பண்ணுவோம். டேபிள் மேல போட அங்க கார்ட்போர்ட் மாதிரி ஒன்னு இருக்கும் பாருங்க. அக்கா, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். ஏய் மேகா மட்டும் போறா பாரு. வாங்க நாமளே போகலாம். ஏய் மேகா இருப்பா, நானும் வரேன். ஏய் நானும் போறேன். அவ மட்டும் போறா. நான் போய் ஜிகுனா பேப்பர்ஸ், நிறைய கிளிட்டர் பேப்பர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் போய் எடுத்துட்டு வரேன். நானும் வரேன் மேகா. அங்கேயே எல்லாரும் போயிட்டாங்க. ஏய் இருங்கப்பா நானும் வரேன். என்ன மட்டும் விட்டுட்டு போறீங்க? நானும் கொஞ்சம் எடுத்துட்டு வருவேன்ல. இவங்களோட அட்டகாசம் இதோட தாங்காது. 12 o'clock வரைக்கும் இவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி தீத்துருவாங்க. சோஃபா என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? பாக்கும்போது அவ்வளவு வெயிட்டா தெரியல. தள்ளவே முடியல. ஏதாவது அடியில மாட்டிக்கிட்டு இருக்கா? அக்கா, நான் பலூன் எடுத்து வந்திருக்கேன் பாருங்க. அதுல ஹாப்பி நியூ இயர்னு எழுதி வைப்போம். அப்பதான் பார்க்க நல்லா அழகா இருக்கும். இது காமியேண்டா, நான் எழுதி தரேன். அண்ணா, நீங்க எழுத போறீங்களா? அப்படினா நீங்களே எழுதிடுங்க. இவ்வளவு பெருசுல எழுதணுமே நினைச்சேன். ஓகே நீங்களே எழுதுங்க. ஹாப்பி நியூ இயர் தானே எழுதணும். ஹாப்பி நியூ இயர் எழுதிட்டேன். வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். இப்பயே நான் ரெடியா இருக்கேன்டா. எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் செய்யறேன். நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கேக் எடுத்துட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க. ஆமாண்ணா, நீங்க ஹெல்ப் பண்ணணும் தான். இந்த கேக் வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கடகடன் போய் ஏதோ டெக்கரேஷன்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பண்ணுங்க. இந்த கிளிட்டர் பேப்பரை இந்த டேபிள்ல நல்லா ரவுண்டா சுத்தி விட்டுருவோம். இப்ப ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா 12 o'clock வந்தேன்னா உங்களெல்லாம் பாக்கலான்னு தான் வந்தேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னக்கா, எனக்கு தெரியலையா உங்களுக்கு? யாரோ மாதிரி பாக்குறீங்க. டேய் தடியா, கிஷோர் எப்படிடா இருக்க? இப்பதான் அக்கா வீடு உனக்கு ஞாபகம் வந்துச்சா? ரொம்ப நாளா இந்த பக்கையே காணல. எங்கேயோ ஊரை விட்டு ஓடிட்டியாட்டிருக்கு. வெளிநாடு எங்கேயோ ஓடிட்ட போலன்னு நினைச்சேன். எல்லாம் உள்ளூர்ல தான் இருக்கியா? வந்து எட்டி பார்க்க கூட நேரம் இல்லையா உனக்கு? அக்கா எல்லாம் உள்ளூர்ல தான்க்கா இருக்கா. நான் மட்டும் இல்ல, சாக்ஷியும் வந்திருக்கா. ஆட்டோவுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நியூ இயர்ன்றது ஆட்டோக்காரனுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு. எக்ஸ்ட்ராவா ஒரு 100 ரூபாய புடிங்கிட்டானே. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கரெக்டா ரெடியா இருக்கீங்களா? 12 o'clock நியூ இயரை வெல்கம் பண்ண. சூப்பர்க்கா. இங்க பாருங்களேன், எவ்வளவு பேர் இருக்கிறீங்க. நீங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஏத்த வீட்டுக்காரவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு செம்மையா இருக்க மாட்டிருக்கே. சாக்ஷி, நீ வர அப்பயே ஆட்டோக்காரங்கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே வரையா? விடு சாக்ஷி, ஒரு 100 ரூபாய் தானே அதிகமா போயிடுச்சு. புலம்பி தள்ளாத. இன்னைக்கு அவங்களுக்கும் நியூ இயர் தானே, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். என்ன அத்தை, பெரியம்மா, சித்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா தானே நம்ம கேக்க கட் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணிடலாம். டெக்கரேஷனுக்கு நிறைய இருக்குல்ல, நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. சோ அது வரைக்கும் கேக் இங்கேயே இருக்கட்டும். கரெக்ட்டா 11:59 ஆன உடனே கரெக்ட்டா எல்லாரும் டேபிள் கிட்ட வந்துறணும். அப்ப நம்ம கேக் கட் பண்ண கரெக்ட்டா இருக்கும். ஓகே தானே? எல்லாரும் ஒரு பக்கம் ஜிகுனா கிளிட்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்ம கராப் பண்ணுவோம். இன்னொரு சைடு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுவோம். 11:59 ஆயிடுச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு வந்துறணும். நீங்க சிது, அதெல்லாம் நம்ம பக்காவா ரெடி ஆயிடலாம். இப்ப பாத்தியா, இந்த ட்ரீ ஃபுல்லா நம்ம வந்து கிளிட்டர்ஸ் ரேப் பண்ணிட்டோம். இப்ப ஹவுஸ்லயும் கிளிட்டர்ஸ் தொங்க விட்டுறலாம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. அம்மா, வேற ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க, உடனே இப்பயே செஞ்சிடலாம். டைம் ஆகுது பாருங்க. சரி, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அந்த வீட்டு உச்சியில கொஞ்சம் கிளிட்டர்ஸ் தொங்க விடுங்க. நல்லா டெக்கரேஷன் பண்ணாதானே வீடு நல்லா பளபளன்னு தெரியும் பாக்குறதுக்கு. ஏன்பா அந்த கலர் லைட் எல்லாம் இவ்வளவு நேரம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப ஏன் நிறுத்தி வச்சிட்டீங்க? அதையும் ஆன் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? போன தடவை அந்த குண்டு ஆண்டி ஃபங்க்ஷன்ல பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தான் பாக்குறோம். அவுட் எல்லாம் வெடிச்சு கொட்டுறாங்க பாருங்க. என்னங்கண்ணா, மேல இருந்து கிளிட்டர்ஸ் ஜிகுனா பேப்பர்ஸ் எல்லாம் கொட்டுது. எப்படின்னா இது அதுவே கொட்டுது? நாங்க யாரும் வெடிக்கலையே. நீங்க ஏதாவது பண்ணி வச்சீங்களா? நான் டொப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. எப்படின்னா இது? நான் தான் ரெடி பண்ணேன். கேக் கட் பண்றப்ப கொட்டட்டும் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சாக்கா, இது என்னன்னா கேக்லாம் கட் பண்றதுக்கு முன்னாடியே வெடிச்சு கொட்டிடுச்சு. காத்துல பலூன் வெடிச்சு போச்சாட்டு இருக்கு. அதான் எல்லா கிளிட்டர்ஸும் கீழே கொட்டிடுச்சு. கேக்க கட் பண்ணிடலாம். டைம் ஆயிடுச்சு. 1 2 3 12 o'clock ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர். பசங்க எல்லாரும் சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர் அண்ணா, உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். சித்து, உனக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் சூப்பரா இருக்க போகுது. நம்ம கேக் சாப்பிட போறோம். கலர் கேக். இத பாத்தீங்களா? பீட்ஸ் மாதிரி ஏதோ போட்டாங்கல்ல அக்கா,
நல்லா டேஸ்டியா இருக்குக்கா, கேக்கு செம டேஸ்டியா இருக்கு, நல்லா இனிப்பா இருக்கு, யம்மி கிரீமியா இருக்கு. எம்மி, நீ கேட்ட மாதிரி அந்த ரோஸ் போட்ட கேக் அப்புறமா கட் பண்ணிக்க. இப்ப கொஞ்ச நேரம் அது அழகா இருக்கட்டும். சரி சரி, எல்லாருக்கும் பீஸ் பீஸா போட்டு அந்த கேக்க பிளேட்ல வச்சு கொடுங்க. எல்லாரும் சாப்பிடணும்னு ஆர்வமா இருக்காங்களே. ஹோம்மேட். என்னங்கக்கா, ஹோம்மேட் கேக்கா? நல்லா டேஸ்டியா தான் இருக்கு. பேக்கரி கேக் ஸ்டைல்லயே இருக்கு, சூப்பரா இருக்கு. யார் கேக் பண்ணாது? அக்கா, உங்களுக்கு தெரியாதா? இது நம்ம ஹீனாக்கா பண்ண கேக் தான். ஹீனாக்கா எப்படி சூப்பரா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க செஞ்ச கேக்கும் சூப்பரா இருக்கு. சரிடா சரிடா, கேக்க சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடு. ஒரே பாராட்டு தான் காலையில இருந்து. கேக் நல்லா டேஸ்டியா தான் இருக்கு. ஆனா நான் கேட்ட அந்த ரோஸ் போட்ட கேக்க அதை யாரும் கொடுக்க மாட்டீங்க. அவ வேற இப்ப எடுக்காத அப்புறமா எடுன்னு சொல்றா. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ரொம்ப நேரமா எமி அந்த ரோஸ் போட்ட கேக் பீஸ கேக்குறா, யாரும் தர மாட்டீங்க. எமி, கேக் எல்லாம் உனக்கு தான், எடுத்து நீ ஃபுல்லா சாப்பிடு. என்ன ப்ரோ, ஹீனாவா கேக் மேக் பண்ணா? நல்லா டேஸ்டியா கேக் பண்ணிருக்கா, அடிக்கடி செஞ்சு தர விளையாட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பியாட்டு. நியூ இயருக்கு கேக்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம். இப்ப போய் படுத்து தூங்க வேண்டியதுதான். வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? பசங்களா போய் படுங்க, லேட் நைட் ஆயிடுச்சு பாரு, 12 o'clock ஆயிடுச்சு. போய் படுங்க. வா, நாம போலாம் ஃபர்ஸ்ட்.